கைஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11.1ல் இருக்கக்கூடிய தேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டெக்ரல் ஓவர் 12 power 3 dx அப்படின்னு இருக்கு. ஸோ 12 power 3 அப்படின்றது பேசிக்காக ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதனால் நான் எப்படி எழுதிக்கலாம், பேசிக்காக அதோட ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் சி டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி சிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, கான்ஸ்டன்ட் இது. ஸோ அந்த மாதிரி வரும். இந்த சிங்கிறது சிஎக்ஸ் பிளஸ் டின்னு வச்சுக்கிறேனே, சும்மா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்டெக்ரல் ஓவர் 12 power 3 டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 12 power 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் லைக் டி இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், சிடி ஏபிசி என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு எக்ஸ் வரும் அப்படின்றது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25ன்னு கொடுத்துருக்காங்க. இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 24 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/x dx அப்படின்னு வரும். 1/x dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/x dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கா? ஸோ தேர்ட் ப்ராப்ளம் இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள்.